சீசன் 9 ஒண்ணுமே புரியலன்னு ஆரம்பிச்சு இன்னைக்கு டே 46ஓட ரிவ்யூ. சாட்டர்டே சண்டே என்னதான் நடந்துச்சு? விஜய் சேதுபதி எஃப்ஜே கிட்ட ஏன் இவ்வளோ ரோஸ்ட் பண்ணாரு? பார்வதி இந்த வீக் சூப்பரா தான் பண்ணாங்க. பட் ஸ்டில் பார்வதிக்கு யாருமே ஹெல்ப் பண்ணல. பட் இங்க பிளேம் பண்ணப்பட்டது எஃப்ஜே மட்டும்தான் அப்படின்னு பலர் மத்தியில கருத்தாவே இருந்துட்டு வருது. எஃப்ஜே வந்து நல்லா தான் இருந்தாரு, பட் இன்ஜுரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நடிச்சு சாண்ட்ரா முன்னாடி அதை சொல்லிட்டு பட் இருந்தாலும் பார்வதியை வேலை வாங்கணும் தான் அப்படி சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இது எவ்வளோ பெரிய தப்புன்னு ரியலைஸ் பண்ணாம ஈஸியா அதை பண்ணிட்டாரு. ஸோ விஜய் சேதுபதி இந்த வீக் அவ்வளோ எஃப்ஜேவை ரோஸ்ட் பண்ணாரு. பட் ஸ்டில் அவர் மாறின மாதிரியே தெரியல. சண்டே ஹேப்பனிங்ஸ்ல என்னாச்சு அப்படின்னா, ஆல்ரெடி ஆதிரே வெளியே போயிட்டாங்க, நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். பட் ரீஎன்ட்ரி திரும்ப கொடுத்துருக்காங்க. இது எஃப்ஜேக்காகவா இல்ல வேற எதுவும் காரணமா அப்படின்னு இப்ப வரைக்கும் தெரிய வரல. பட் இந்த வீக் யாருமே எலிமினேட் ஆகல. அதுக்கப்புறம் மொட்டை கடுதாசி டாஸ்க், இதுல யார் யார் என்னென்ன எழுதியிருக்காங்க, யாருக்கு எழுதியிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிய வந்துருச்சு. இதுல யார் கூட உறவை நீடிக்கணும், யார் கூட உறவை துண்டிக்கணும் அப்படின்ற ஒரு டாஸ்க் விஜய் சேதுபதி கொடுக்குறாரு. ஸோ அந்த மாதிரியே நடக்குது. ஸோ எல்லாரும் யார் கூட இருக்கணும், யார் கூட இருக்கக்கூடாதுன்னு டிசைட் பண்ணிட்டாங்க. இனிமே ஆட்டம் இன்னும் சூடு பிடிக்க ஆரம்பிக்க போது. ஆதிரை என்ட்ரி ஆயிருக்காங்க. இந்த வாட்டி யாருமே எலிமினேட் ஆகல. ஸோ இன்னும் என்ன நடக்க போகுது, யார் யாரெல்லாம் கேமை மாத்த போறாங்க, யார் கேமை மாத்த ஆதிரை உள்ள வந்திருக்காங்க, இந்த வீக் எலிமினேட் ஆகல பட் இவங்க எலிமினேட் ஆயிருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறவங்கள மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.